எத்தனை தடவை பேசுறாரு பேதுருட்ட? 3 தடவை பேசுறாங்க. இந்த 3 தடவை ஏதாவது கோபம் வந்துச்சா பேதுருக்கு? அல்லேலூயா. பிள்ளைகிட்ட அம்மா நல்லா பாசமா பேசுவாங்க, தகப்பன் பிள்ளைகிட்ட பாசமா பேசுவாங்க. ஒரு தடவை சொல்லுவாங்க, 2வது தடவை கேட்கும்போது என்ன செய்யுது? பிள்ளைகளுக்கு கோபம். உங்களோட எத்தனை தடவை சொல்றது? சும்மா சொன்னது மறுபடியும் கேட்டே இருக்கிறேன். அதுதான் பாசம். அல்லேலூயா. ஆண்டவர் பேதுரு நேசர். அல்லேலூயா. அன்பா இருக்கிறவங்க அப்படி பேசிட்டே இருக்க முடியும். மறுபடியும் அதே தான் பேசுவாங்க. பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. அப்படிதான் ஒரு தாய் மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேதுருட்ட இடம் பெற்றார். சீமோன் குமார், சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் நேசிக்கிறேன். மறுபடியும் கேட்கிறேன், நேசிக்கிறாயா? மறுபடியும் 3வது கேட்கிறாரு. அப்போ என்ன செய்யறாரு? பொறுமை. இப்ப அவனுக்கு என்னது? பிரதான அப்போஸ்தலன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அப்ப அவனுடைய டிகிரி, அவனுக்கு பட்டம் வேணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும்? பொறுமையோடு கூட காத்திருக்கணும். தேவ சமூகத்துல மீண்டும் மீண்டும் அந்த கன்ஃபர்மேஷனை ஆண்டவர் பண்றாரு. அவன் அதை அந்த கன்ஃபர்மேஷனுக்கு எஸ் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கறத அவன் கண்டிப்பா நான் இப்படிதான் உங்களை நேசிக்கிறேங்கிறத அவன் அதை உறுதிப்படுத்தின பாருங்க. அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு முத்திரை குத்திட்டார். இனி நீ செலக்டட். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. ஆசீர்வாதங்களுக்கு, ஒரு மேன்மைக்கு, ஒரு பெரிய காரியங்களுக்கு, தரிசனத்துக்கு, ஊழியத்துக்கு எல்லாம் ஆண்டவர் பேர் சொல்லி உங்களை குத்துன்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன செஞ்சாரோ? அவசரப்பட்டோம். எத்தனை இடம் சொல்றது? ஒரு இடம் சொன்னா உனக்கு புரியாதா? நான் தான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டே இருக்கிறேன். என்ன செய்யல? வேது கோவப்படல, யோபு கோவப்படல. கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசிச்சார். ஆபிரகாம் கோவப்படல. ஆபிரகாம் ஆண்டவரை நேசிக்கிறையான்னு கேட்கறக்கு ஏக சுந்தரனி பார்க்காம நீ என்ன பண்ணிட்ட இப்படி நீ? ஆனா அவனுடைய இவன் நேசிப்பான், இவன் பலி செலுத்துவாங்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. நம்ம தேவனுடைய விஷயத்துல, தேவனுடைய உண்மையில, தேவனுடைய நீதியில நம்ம நெறி தவறாம ரொம்ப என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். பசியோ, நிர்வாணமோ, பட்டினியோ, நாசம் மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் என்ன வந்தாலும் சரி, ஆனா கிறிஸ்துவின் அன்பை மட்டும் விட்டு நான் போகவே மாட்டேன். அப்ப உங்களுக்கு நிறைய பிரச்சனை, பசி, நிர்வாணம், பயங்கரமான சூழ்நிலைகள், சோதனைகள்லாம் வருதுன்னா ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் தேவன் உங்களுக்கு மேன்மை கொடுப்பார். நீங்க அப்படியே என்ன செய்யணும்? அப்படியே ஸ்ட்ராங்கா பொறுமையா நின்றுட்டே இருக்கணும். ரோடிக்கார் ஜார்ஜ் முல்லர் போய் என்ன செஞ்சாருன்னா, ஒரு காவல்காரனை போய் பார்த்தாரு. அவர் பார்த்து கேட்டாரு அந்த காவல்காரன்ட்ட, தம்பி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு ஒரு நேரம் தான் சோறு கொடுத்துருக்காரு, ஒரே நேரம் தான், எனக்கு மத்தியானம் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், 3 நேரம் சாப்பிடுறது இல்லை, இந்த ஒரு நேரம் கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஆச்சரியப்பட்டாரு. ட்ரெஸ்ஸில் இவ்வளவு வழக்காரு கேட்பா, நீ எப்படி வாட்ச்மேன் வேலை செய்யற, வேற சட்டை போட மாட்டியா? கர்த்தர் எனக்கு இந்த ஒரே ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க படுத்து தூங்குவ? கட்டளை படுப்பியா, பாயில படுப்பியா? கர்த்தர் எனக்கு படுப்பதற்காக ஒரு தரையை கொடுத்திருக்காரு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஜார்ஜ் முல்லர் பார்த்தாரு. எவ்வளவு விசுவாச வீரனா! அல்லேலூயா. ஒரு வாயில இருந்து ஒரு ஆண்டவரை பத்தி தீத ஒண்ணுமே சொல்லவே இல்லை. எவ்வளவு அன்பு! நம்ம அம்மா, நம்ம அப்பா நம்மளை வளர்த்திருக்காங்க. உண்மையை நேசிக்கிற பிள்ளைய கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைய சொல்லுவாங்க, எங்க அப்பா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. என்ன இல்லை இல்லை, எங்க டாடி எல்லாம் வச்சிருக்காங்க, இல்லை எங்க மம்மி எல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்க, ஒன்றும் வேண்டாம். அல்லேலூயா. அதே மாதிரி தான் அந்த காவல்கார ஆண்டவர் நேசர். ஆண்டவரை தீதா பேசவே கூடாது. தாய் தகப்பன தீதா யார்ட்டையுமே பேசவே கூடாது. எங்க அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம எனக்கு சாப்பாடு போட்டு என்ன செஞ்சாங்க? வளர்த்தாங்க. அதுதான் உண்மையான ஒரு பாசம். இதே போலதான் அவங்க ஜார்ஜ் உள்ள இடத்துல அந்த வாட்ச்மேன் அவர் பேசுறாங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு தரித்திரத்தை, கஷ்டத்தை கொடுக்கிற தேவனே அல்ல.
எப்படிங்க இருக்கிறீங்க? ஏதோ கஷ்டம் வந்திருக்குதுங்க, பார்க்கலாங்க. இன்னைக்கு தான் ஒரு கஷ்டம் வந்திருக்குது. போன மாசம் ஒரு கஷ்டம் வந்துச்சுங்க, அதை தாண்டி வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு கஷ்டத்தை இந்த மாசம் கொடுத்துருக்காரு புதுசா, இதையும் பார்க்கலாங்க எப்படின்னு சொல்லி. இந்த கஷ்டத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பேசுறீங்கன்னா அது யாரு? ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் யாருக்கு தரித்திரத்தை கொடுக்கவே மாட்டார். ஆண்டவரை யாரையும் பசியினாலே தவிக்க ஒட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பசியாறு உணவளிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவர். பட்டினிக்கு ஆண்டவரே கிடையாது. பட்டினி வருது, பஞ்சம் வருதுன்னா அது சாத்தான். நம்முடைய சரீரத்தினுடைய, நம்முடைய ஆசை, நம்முடைய மாம்சீக இச்சை. நம்ம கடனை வாங்கிட்டோம், நம்ம போய் ஒரு கடன் வாங்கினதுனால கஷ்டப்படுறோம். நம்ம அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம், அதனால கஷ்டப்படுறோம். கர்த்தர் கஷ்டத்தை கொடுக்கிறவரே அல்ல. அல்லேலூயா. ஏதோ போன மாசம் கஷ்டம் வந்துச்சுங்க, அப்படி இப்படி பண்ணி ஓட்டி என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். ஆனா இந்த வருஷம் புதுசா ஒரு கஷ்டத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் லோடு லோடா லாரி வச்சு கஷ்டத்தை அனுப்புற மாதிரி பேசிட்டு இருக்கிறது. நம்முடைய தேவன் கஷ்டங்களை மாற்றுகிறவர். அல்லேலூயா. துக்கங்களை மாற்றுகிறவர். ஆமென். ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், இடமெல்லாம நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. நாம ஆயத்தம் பண்ணி நம்முடைய கண்கள் என்ன செய்யல, பார்க்கல. ஆனா தேவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சோன்னா கண்டிப்பா தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சங்கீதத்துல நம்ம 97:10 வாசிக்கிறோம், கர்த்தர் அன்புகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவர்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரில் அன்புகிறவர்களே தீமை என்ன செஞ்சிருங்க, வெறுத்து தள்ளுங்க. தீமையா பேசாதீங்க, தீர்வு பேசுற ஜனங்களோட சேராதீங்க. ஆண்டவர் விரோதமா ஒருத்தர் தூசணம் பேசுறான்னு கட் பண்ணிருங்க. அவங்க கூட உங்களுக்கு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்புள்ளவர். உங்க கூட இருக்கிறவங்க நம்ம ஆண்டவர் பொய் மூலமா காமிக்கலாம். உங்களுக்கு தேவன் யார் என்பதை தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மிகவும் அன்புள்ளவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதம் 121:7 வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் தான் நம்முடைய தீமைக்கு விலக்கி நம்முடைய போக்கை வரத்தையும் காக்கிற தேவன். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தோம். ஒரு விசுவாசி போய் கேரளாவில் அடிபட்டு ஸ்பாட் அவுட் ஆகிட்டு செஞ்சுட்டாரு. வயசு என்னாச்சு பாஸ்டர்? 35 வயசு. என் சர்ச்சில் ஞானஸ்டன் எடுத்தான். நல்ல பையன், நல்லா வந்துட்டு இருந்தான். கடைசியில யாரோ கேட்பார் பேச்ச கேட்டுட்டு அவன் வாயிலிருந்து வர்றதே தூசணம் பாஸ்டர். ஆண்டவரை பத்தி நல்லாவே பேச மாட்டான். நான் கூப்பிட்டு எச்சரிச்சேன், தம்பி நீ ஆண்டவர் கூட பேசக்கூடாதுப்பா. இல்ல, ஆண்டவர் என்னத்தை பண்ணிட்டாரு, கர்த்தர் என்ன பெரியவர், நான் இப்படியே தான் இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு குறைச்சல, என் குடும்பம் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, துன்மார்க்கன் அப்படி இருக்கிறான். கர்த்தர் உன்னை காக்கிறவர் தம்பி. அப்படி பேச சபைக்கே வர்றதில்லை. 1 வருஷம் 1.5 வருஷம் வரவே இல்லையாமா. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, சின்ன பையன்தான், பயங்கர பிபி ப்ரெஷர் ஆகி ஒரு தடவை அவர் பார்த்தாரு. 4 நாளைக்கு முன்னால் பார்த்துட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ இவர் ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வந்தாங்க. இது விடாம வரணும் தம்பி. அப்புறம் மறுபடியும் போயிட்டு அங்கே போய் பேசி போயிருக்கிறோம். என்ன ஆலயத்துக்கு போய் என்ன, எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் இனிமேல் ஆலயத்துக்கு தான் போக மாட்டேன், கர்த்தர் ஒன்று என்னை ஆசீர்வதிக்கிறதுலாம் இல்லை, தீங்கா பேசி போயிருக்கிறோம். போயிட்டு கேரளா ட்ரிப்பில் டாக்ஸி எடுத்துகிட்டு போகும்போது கொண்டுட்டு போய் அவங்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டு அப்புறம் நைட்டு தங்கும்போது அவன் மைண்ட் அப்படியே என்ன செஞ்சிருச்சு, லாஸ் ஆயிடுச்சு, பிரெயின் லாஸ். அவன் எங்கே இருக்கிறேன் என்னன்னே தெரியல. அப்புறம் ஒரு 11 மணிக்கு அவங்க போய் பேசஞ்சர்லாம் போய் எழுப்பியிருக்காங்க, ஒன்றுமே இல்லை. உடனே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்து பார்த்தா பின்னால் உடலில் நரம்பு அப்படியே வெட்டிச்சிருச்சாங்க. வெட்டிச்சு பிளட்டெல்லாம் வெளியில் போய் ஸ்பாட் அவுட். யார் இந்த தண்டனை கொடுத்தான்? ஏன்னா கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்
இது முதற்கொன்று காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. ஆனா அந்த கட்டுப்பாட்டை விட்டு நம்ம வெளியில போறோம் பாத்தீங்களா, நீர் எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் கோபம் விட்டுறது, நீர் எனக்கு தேவையில்லை, நீர் போ, எனக்கு என்ன ஆசீர்வாதம்னா ஒண்ணுமே இல்லை, எனக்கு கஷ்டம் தான் வருது. ஏன் கஷ்டம் வருது உனக்கு? ஏன் உங்களுக்கு கஷ்டம் வந்தது? ஏன் இந்த மனுஷனுக்கு கஷ்டம் வந்துச்சு? இவர் தேவன், அவர் ரொம்ப விஐபி, அவர் கதவை தட்டினா தான் திறப்பாரு. நீ வர வேண்டாம்னா வரமாட்டார். அல்லேலூயா. தேவன் வரவே மாட்டார். அப்ப இவர் ஆண்டவர் இவர் கூப்பிடல, தொலைதூரமா விட்டுட்டாரு. அவருடைய வாழ்க்கை பரிதாபமா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆயத்தம் பண்ணி நம்முடைய கண்கள் காணவில்லை. அல்லேலூயா. ரோமர் 8:20 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிற தேவன். அவர் மேல் அன்பு கொடுத்தோம்னா, அவர் மேல் அன்பு வச்சோம்னா எல்லாத்தையுமே நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். ஆண்டவர் எல்லாத்தையும் தாங்குற பலன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கடல் அலை அடிக்கிற இடத்துல 2 பேர் டூர் போயிருக்காங்க. அப்ப அந்த கடல் அலைக்கு நடுவுல ஒரு பாறை, அந்த பாறையில பாக்குறப்ப அலை வேகமா என்ன செய்யுது, அடிச்சுட்டு திரும்பி போகுது. பயங்கர வேகமா அலை வந்து போகுது. அப்ப 2 பேரும் பேசிட்டு அங்க பாக்குறாங்க, ஒரு நண்டு இருக்குது. அப்ப அந்த நண்டை கவனிச்சு அவர் சொல்றாரு, இந்த நண்டை பாரு, இனி வர்ற அலை என்ன செய்யணும், இந்த நண்டை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பயங்கர வேகமா சீக்கிரமா என்ன செய்யுது, அலை மூழ்கி பாறையில் அடிக்குது. ஆனா அடிச்சுட்டு வேகமா போகுது, நண்டு கீழே விழுகுமே இல்லை. அல்லேலூயா. அழகா நண்டு அதே இடத்துல தான் நின்றுட்டு. எப்படி இவ்வளோ அலை அடிக்குது, மறுபடியும் பாக்குறாங்க, மறுபடியும் அழகா நின்றுட்டே இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, அந்த நண்டுக்கு கொடுக்க இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் அந்த கொடுக்க என்ன செய்யறாரு, அந்த பாறையில் இருக்கக்கூடிய நிறைய அழகுகள் இருக்குது. அங்கே சின்ன சின்ன துவார் ஓட்டைகள், அந்த உறுதியை என்ன செய்யும், பற்றிக்கும். அல்லேலூயா. எந்த வேகமா என்ன அலை அடிச்சாலும் அந்த நண்டு என்ன செய்யாது, அசையவே அசையாது. அப்படிதான் தேவன் நமக்கு விசுவாசத்தினுடைய ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விசுவாச ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவியில் என்ன செய்யணும், உறுதியை ஆண்டவரை பற்றிக் கொள்ளணும். மாம்சம் மனுஷன் அந்த இதை பேசுவான். ஏன்னா அவன் மாம்சத்தை பார்க்கறது தான் பேசுறான். நம்ம ஆவியில தரிசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆவியில தரிசித்து அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது, அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் சொன்னா அவனுக்கு புரியாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரியதுல தேவன் எதை நமக்கு வச்சிருக்கிறாரோ அதை நம்ம கரெக்டா நிறைவேற்றும்படியாக ஆவியில தொடர்ந்து கொள்ளணும். எந்த அலைகள் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், இக்காலத்தின் பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாமே மாறிடும். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார்.